தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசு கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த மாணவர்களின் கல்வி செலவினை ஏற்கிறதா 2024-25 கல்வியாண்டில் பயிலும் 7195 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக 40,71,98,756 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நேற்று நடந்தது. முதல்வர் ரங்கசாமி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கல்வித்தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் பணி துவங்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாளை ஜனவரி 26 கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாசநாதன் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றுகிறார். புதுச்சேரியில் குடியரசு தின விழா கடற்கரை சாலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. விழா நடைபெறும் காந்தி திடலுக்கு கவர்னர் கைலாசநாதன் காலை 8:29 மணிக்கு வருகிறார். அவரை முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சௌகான் ஆகியோர் வரவேற்கின்றனர். தொடர்ந்து விழா மேடைக்கு வரும் கவர்னர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார். அப்போது காவல்துறையினரின் பேண்ட் வாத்திய குழுவினர் தேசிய கீதம் இசைக்கின்றனர். அதன் பின்னர் நடந்து சென்று போலீசாரின் அணிவகுப்பை பார்வையிடுகிறார். விழா மேடைக்கு திரும்பவும் அவர் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்குகிறார். தொடர்ந்து போலீசார், தீயணைப்பு படையினர், முன்னாள் ராணுவத்தினர், தேசிய மாணவர் படையினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு நடக்கிறது. மேலும் அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார வண்டிகளின் அணிவகுப்பு நடக்கிறது. புதுச்சேரி முதியால்பேட்டை ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோவில் கட்டுமான பணியின் அடிக்கோள் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்ட பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் அருகில் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோவில் பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லட்சுமி ஹயக்ரீவரை தரிசனம் செய்த அவர் கோவில் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் உள்ளிட்ட கோவில் அறங்காவல் குழுவினர் பங்கேற்றனர். புதுச்சேரி மூதாட்டி கொலை வழக்கில் பெயிண்டருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் சங்கர், வயது 28, பெயிண்டர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த விநாயக வேலன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் 14 நள்ளிரவு விநாயக வேலனை கொலை செய்யும் நோக்கத்தில் சங்கர் கையில் கத்தியுடன் அவரது வீட்டுக்கு சென்றார். அப்போது விநாயக வேலனின் வீட்டில் அவரது சகோதரி முத்துலட்சுமி, 86 வயதான பாட்டி கண்ணியம்மாள் மட்டும் இருந்தனர். அவர்கள் சங்கரை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுத்த பொழுது கோபமடைந்த சங்கர் முத்துலட்சுமியை மார்பிலும் கண்ணியம்மாளை முதுகிலும் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த இருவரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு கண்ணியம்மாள் இறந்தார். முத்துலட்சுமி அளித்த புகாரின் பெயரில் சங்கரை கைது செய்த லாஸ்பேட்டை போலீசார் அவர் மீது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொலை வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் விநாயகம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன் மூதாட்டியை கொலை செய்த சங்கருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 15,000 அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பதவி காலம் முடிவடைந்த நிலையில் ஜிப்மர் இயக்குநராக வீர் சிங் நேகி நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஜிப்மருக்கு நிரந்தர இயக்குநரை தேடி வந்தது. ஜிப்மரின் மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் செயல் இயக்குநர் வீரசிங் நேகி புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
அவர் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை இயக்குனர் பணியை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மத்திய சுகாதார அமைச்சக சார்பு செயலர் ஷாம்பு குமார் பிறப்பித்துள்ளார். புதுவையில் அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 2047 ஆண்டுக்குள் ஆயுள் காப்பீடு உறுதி செய்யும் உறுதிமொழி ஏற்பு பேரணி நடைபெற்றது. ரதை வெர்ஷன் வழிகாட்டுதலின் மூலமாக டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் பாண்டிச்சேரி கிளையின் மேலாளர் சத்யராஜ் ஏற்பாட்டில் ராணுவ உயர் அதிகாரி கர்னல் சிற்பேசன் முன்னிலையில் இன்று புதுச்சேரி வனத்துறை அருகே தேசிய கொடியுடன் தொடங்கிய இந்த பேரணி வெங்கட சுப்பையா ரெட்டியார் சதுக்கும் வழியாக சுதேசிமிழ் வளாகம் வந்தார். அங்கு அனைவரும் கூடி காப்பீடு குறித்த அவசியத்தை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளருக்கு எடுத்து உரைத்தனர். இந்த விழாவில் அணியின் தலைவர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் நோக்கமாக கடை கோடி மனிதனுக்கும் காப்பீடு தேவை என வலியுறுத்தினர். புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம், புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்றம், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை, புதுவை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் புதுவை அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் இணைந்த இயக்குனர் கலிய பெருமாளுக்கு பாராட்டு விழா நடத்தியது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம், புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்றம், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை, புதுவை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் புதுவை அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் இணைந்த புதுவை தமிழ் சங்கத்தின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாளுக்கு கலை காவலர் பாராட்டு விழா விருது வழங்கும் விழாவை நடத்தியது. இவ்விழாவிற்கு தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை தங்கினார். கலைமாமணி கோவிந்தராசு வரவேற்புரையாற்ற கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடா நோக்கு உரையாற்றினர். மேலும் அரிமா பாலகிருஷ்ணன், தமிழ் மாமணி உசேன் முனைவர் பக்தவச்சல பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுவை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், அரையங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி, முனைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு விருது வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலைமாமணி வெங்கடேசன், சீனு வேணுகோபால், இளங்கோ ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து தமிழ் மாமணி துரைமாலி அரையன், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், பாலசுப்ரமணியன், இளமதி ஜானகிராமன், பூங்குடி, பராங்குசம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கினர். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் ஏற்புரையாற்ற கலைமாமணி விஜயலட்சுமி நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை தமிழ் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜே.சி. சந்திரன் தலைமை தாங்கினார். கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் தேர்தல் பற்றிய வினாடி வினாவை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலை வகிக்க அனைவரையும் மாநில செயலாளர் முனைவர் மோகன சுந்தரம் வரவேற்றார். பேராசிரியர் ஏமு ராஜன் கருத்துரையை தொடர்ந்தார். துணைத் தலைவர் நித்யானந்தம், மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன் மற்றும் ஜே.டி. இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சிறப்புரை ஆற்றினார். வாக்காளர் தின உறுதிமொழியை அவர் வாசிக்க வந்திருந்த அனைவரும் உறுதி ஏற்றுக்கொண்டனர். விழாவின் இறுதியோடு தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பிடம் செல்வம், கலாபட்டகுமார் ஆகியோர் நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள், அணி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கும் அருகில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவரணி வினோத்குமார் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமை தாங்கி மொழிப்போர் தியாகிகளுடைய உருவப்படங்களுக்கு மலர் தூவி முழக்கமிட்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபால், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி கழக பொருளாளர் மெய்யழகன், மாநில பிரதிநிதி தினகராசோ, மொழிப்போர் தியாகி உதயசங்கர் கிளை செயலாளர்கள் வைத்தியநாதன், சிவகுமார், சேரலாதன், கந்தன், பழனிவேல், சக்திவேல், சோமு, இளைஞர் அணி அண்ணாமலை, கழக முன்னோடிகள் குமார் முருகன் மற்றும் வடிவேலு, மாணவர் அணி ரமேஷ், மாணிக்கம், அருள், பரமசிவம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
தனியார் பள்ளிகள் படிக்கும் மாணவர்களை சைகோ என கூறிய சபாநாயகரை அதிமுக கண்டிப்பதாகவும் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் என்ற செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைகோ என கூறியுள்ளார். அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல பேசுவது தவறு. அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்துவர்களாக நடத்தப்படுவதால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதா? எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் பள்ளி பிள்ளைகளை சைகோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநல பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்று கடுமையாக சாட்டினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழவர்கரை பகுதியில் 84,69,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மேம்படுத்தும் பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் 84,69,000 ரூபாய் செலவில் உட்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார். சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். உடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவத்சலம், இளைநிலை பொறியாளர் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு இயக்குநர் இளங்கோவன் அரை மணி நேரம் தாமதமாக வந்தார். இதனால் முன்னதாக வந்த அமைச்சர் சாய் சரவணகுமார் அதிகாரியிடம் கோபமுற்றார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் குடியரசு தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, மெரினா மற்றும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் சாரணியர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். குடியரசு தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, மெரினா மற்றும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் சாரணியர் மற்றும் மாணவர்கள் வழிகாட்டி அமைப்பு சார்பில் கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது. புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த தூய்மை பணிகள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சுகுமாரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் பரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்களின் நடைபயணம் நாளை நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டத்தினர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரியில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட சிவனடியார்களையும் சிவபக்தர்களையும் ஒன்று திரட்டி இந்து சமய எழுச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் சிவசிந்தனை நடைபயணம் நடைபெறும். இவ்வாண்டு வரும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிறு அன்று புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலய திருத்தலிருந்து வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயம் வரை சுவாமி அலங்காரங்களுடன் சிவவாத்தியங்கள், பரத நாட்டியங்களுடன் ஊர்வலம் நடைபயணம் இருப்பதால் மேலும் சங்கம் புராதன ஆலயங்களை புனரமைக்கவும், உழவார்ப்பணிகள் செய்யவும், தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓதவும், ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாத்தவும், ஏழை எளிய அடியார்களுக்கு உதவி செய்யவும், இந்து சமய ஒற்றுமை ஏற்படுத்தவும், பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாக்கவும் தொண்டுகள் செய்து வருகிறோம் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி அரும்பாத்துபுரம் திரு வி.க. அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் திறந்து வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரும்பாத்துபுரம் திரு வி.க. அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான கலை மற்றும் ஓவிய கண்காட்சி 2025 நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கினார். பொறுப்பாசிரியர் சுரேஷ் வரவேற்புரையாற்றினார்.
உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பேசினார். கண்காட்சியில் மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட கலை மற்றும் வண்ண ஓவிய படைப்புகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியினை ஆசிரியர் அசுந்தா தொகுதி வழங்கினார். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ஓவிய ஆசிரியர் அன்பழகன் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். இக்கண்காட்சியினை அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டு களித்தனர். விழா இறுதியில் ஆசிரியர் சுகில் லீலா நன்றி கூறினார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாநிலங்களின் உதய நாள் விழா கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், ஜிப்மர் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி ஆகிய நிறுவனங்களில் இருந்த அசாம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதிகண் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாமினை நடத்தியது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி உலக மீனவர் தினம் கொண்டாடும் விதமாக வம்பாக்கரப்பாளையம் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு அங்குள்ள மாணவர்களுக்கும் பலவிதமான போட்டிகள் நடைபெற்றது. கோல போட்டி, வலை பின்னும் போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, ஓட்டப்பந்தயம் போன்றவை நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு முதல் பரிசு 3000, இரண்டாம் பரிசு 2000, மூன்றாம் பரிசு 1000 வழங்கப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிண்டி தனது கட்சி அலுவலகத்தில் பரிசு தொகையை வழங்கி பாராட்டினார். அப்போது மீன்வளத்துறை ஆய்வாளர் ஐயனார், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ் ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர். உலக மீனவர் தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதிகண் மருத்துவமனை இணைந்த இலவச பொது மருத்துவ முகாமினை புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் இன்று உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் கொலாந்தரியா சமுதாய நலக்கூடத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டார். இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், காது, மூக்கு, பல், தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றனர். சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சர்க்கரை வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் பொழுது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மதிவாணன், புதுச்சேரி நகர முன்னாள் செயலாளர் தேசிங்கு ராஜா, உப்பளம் தொகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் நரேஷ், வினோத் பாஸ்கர், முத்துக்குமரன், அன்பழகன், சதீஷ்குமரன், விக்னேஷ் மார்க், மத்தியாஸ், நவீன், பிரவீன், மார்டின் மற்றும் ஆகாஷ் உட்பட பலர் உடன் இருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.